ஹலோ வணக்கம்னு சொன்னீங்க. நாங்கள் வந்திருக்குது மன்னார் திருக்கேதீச்சரம் ஒரு என்ட்ரிலேயே பெரிய போட் கிடக்கு பாருங்க. எந்த பெரிய ஏரியாண்டு பள்ளியில் டூரியாக பிள்ளைகளை வந்திக்கணும். இந்த பெரிய சிலை உண்டு. இங்கே லவர் சைட்லேயும் ஒரு மண்டபங்கள் என்னான மண்டபங்கள் நினைவு தூவியல் அப்படி இருக்குது. நல்ல ரோட் ஃபுல்லாக காப்பேட் சுற்றி எந்த கிரவுண்டும் வராது. கோயில் வளாகத்துக்கு திட்டம் இது முதலாவது மண்டபம். இதுதான் கோயில் நுழைவாயில். பாத்திரங்களை கலட்டி விட்டு செல்லுங்க. நல்ல ரூல்ஸு வழிங்க. இதான் ரூல்ஸ் இருந்தால் இப்படி தான் செய்ய விடமாட்டா. நான் இப்படி தான் செய்ய பண்ணாங்க. இது வாரம்பா போகிறோம்போண்டா நீ வேட்டி கட்டி தான் கட்டாயம் முழு போகணும். கட்டினா மட்டும்தான் போகலாம். கட்டா எல்லோரும் கட்டி போட்டு தான் போயிடும். இது போட் எழுதி போட்டு விட்டால் காசு இருக்கிறவன் போவான். வேட்டியோட ஜீன்ஸோட இவா தான் நம்ம வேட்டியை ஃப்ரீயாக கொடுக்குறா. அடுத்து கட்டி போட்டு வாட்டை திருப்பி கொண்டு கொடுத்தா சரி. அவள் துவைச்சி கழுவி மடித்து வைப்பா. வாங்க கோயிலுக்குள்ளே போவோம். நல்ல வடிவான பெயிண்டிங் கோரம் சும்மா ஜொலிக்குது. நம்மட 1-2 வித்தையும் காட்டி வீடியோ எடுத்து ஓகே. இதான் கோயிலுக்குள்ளே பாருங்க வந்துட்டோம். ஃபுல்லாக கருங்கல் தான். எங்கே பார்த்தாலும் கருங்கல் வேலைப்பாடு தான். இதுதான் நானே கோயிலுக்கு போயிருக்கேன். வெட்டி கட்டிக்கு போகிறேன். பார்த்தீங்களா ரூல்ஸ் போட்டதால் நானே இந்த இதுதான் செய்கிறேன். போகணுமெண்டா கட்டி தான் போகணும். உங்களோட 2 ஆளுக்கு 5000 திருநூறு பூசிக்கொண்டு வார எல்லாம் இருக்குது. பூசிட்டு சுவையில் ஒரு சுற்றிட்டு வருவோம். பார்த்திங்களா முழுத்தும் கருங்கல். வெளிச்சமெல்லாம் சூரிய வெளிச்சம் தான். லைட் இருக்கிறத நான் காணல. நாளைக்கு ஏதாவது 1000 கால் மண்டபம் வரும். எத்தனை கால்கள் வருங்க. இதெல்லாம் தண்ணி ஊற்றி கும்பிட்றது. அந்த சிவராத்திரியில் இவனுக்கு தண்ணி ஊற்றி கும்பிட்றது இந்த சிவலிங்கம் தான். இங்கே வந்தீங்கன்னா எங்களுக்கு இதான் செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் சின்னலாம் வந்த டூர் வள்ளிகரத்தோட. இப்போ தான் தனியாக வந்துக்கிறோம். இதை சுற்றி பார்த்தா பாருங்க அப்படி நீட்டான மண்டபம் உண்டு. இது கோயிலுக்கு பின்பக்கம். இது சிவபெருமாண்ட அவதாரங்கள். லக்ஷ்மி சரஸ்வதி எல்லோரையும் லைனுக்கு வச்சுக்கிறாங்க. நிறைய திருவிழா காலங்களில் எழுந்தருளி போலிருக்கு. வசந்த மண்டபம் எழுந்தருளி பழைய ஆளு சிலைகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. நான் தனியாக போட லொக் பண்ணி வச்சு கிடக்கு. பார்வைக்கு வச்சு கிடக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு நடராஜர் கோயிலை சுத்தணும் சுற்றியாச்சு. இன்னும் வெளிநாட்டு டூரிஸ்ட் தான் கொஞ்சம் தியாகம் குறைவு. ஓகே இதான் பின்னுக்கு இருக்கிறதா வசந்த மண்டபம். ஓகே பார்த்து முடிஞ்சது. நமக்கு நந்தி இருக்கிறார். நந்தி பகவான் பார்த்துட்டு சிவனுக்கு ஒரு விளக்கம் கொளுத்திட்டு இப்போ நாங்கள் தீர்த்தக்கணி பார்க்க போவோம். பாலாவி தீர்த்தக்கணி இதான் அந்த கோயில். இங்கே கும்பிட்டு எடுத்தால் அங்கே போகணும். இன்னைக்கு இங்கே 2 பேர் சொந்தக்காக்கள் நிற்கலாம். எல்லாம் ஃபோட்டோ ஷூட். இதெல்லாம் நடந்தாளியை கடவுளை வச்சு போட்டு தான் போய் தீர்த்தம் மாறுறது கூட இருக்குது. அதுக்கு இது மாதிரி தான் கட்டிக்கிட்டாங்க பாருங்க செட்டப். ஓகே நான் இப்போ கேணிக்குள்ள ரங்க போகிறேன். ஆமாம் ரங்குறாங்க காவணம் பிடிச்சிக்கொண்டு ரங்குங்கோ. வள்ளிக்கு விட்டுச்சேன்னா மண்டை சரி. அதுலேயே மண்டை பிளாக்கு 3 படி இருக்குது. 3 படியும் சரக்கும். 1 இஞ்சிக்கு பாசி இருக்குது. தண்ணி வந்து இங்கே பாருங்க எப்படி சரக்குது. எனக்கு சின்ன பிள்ளையோட போகிறாக்கள் கவனம். அப்படியே கொண்டே விழுத்தி படியில் மண்டையடி விடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சாக்களும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு காணொளியில். நன்றி மன்னார் மக்களே. இது மன்னாருக்கு நுழைகிற பாதம்.
என்ன பெரிய வாழை கொண்டு பாருங்க, கடலை ஊடறுத்து போகிற பாலம். வெள்ளமாமா வெள்ளமாமா. இது மன்னர் கோட்டை. பார்த்தீங்கன்னா இந்தியா ராமேஸ்வரம் மேலே கிடக்குல்ல, பார்க்க கிடக்கிற சைட். முன்னுக்கு செக் பாயிண்ட் பார்த்துக்கலாம். சண்டை அவ்வளோ ஆளை நடந்தோம், இப்போவும் செக் பாயிண்ட் இருக்கு. செக் பாயிண்ட் டவுட் வர வாகனங்களெல்லாம் செக் பண்ணி போட்டு தான் விடுவாங்க. அப்படியே அடி போக வேண்டியது. இந்த அவங்க செக் பண்ணுறாங்க மறைச்சி வச்சு. ஓகே மன்னார் பாருங்க, கப்பல் உண்டு திரை தாட்டி இருக்குது. தண்ணி வற்றினதால திரை தாட்டிட்டு கப்பல் உண்டு. சூம்படிவா காட்டையில் இதுதான் மன்னர் டவுன். அலுவல் மன்னர் டவுனுக்கு தான் அலுவலாக வந்தனாலும் வந்துட்டு அப்படியே சிவனையும் பார்த்துட்டு போகிறோம். எப்படி மன்னர் டவுன் முடிஞ்சுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் மன்னர் பஸ் ஸ்டாண்ட். செம்ம நீட்டாக இருக்குது, காசியாக இருக்குது. ஓகே அலுவல் முடிஞ்சு போயிட்டு வாரம். நன்றி மன்னர் மக்களே, பாய். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.